நமச்சிவாய. ஓம் நமச்சிவாயத்திலே இறைவர் ஓம் நமச்சிவாய. தான் பெரும் சிவபக்தனாக வேண்டினான். உத்தமிதை ஏற்று போது உலகளந்தன் சக்தி மயான ஆதி பெண்ணாளாய் அவதரித்த பார்வதி பிஞ்சு காயாகி பெரிது கனிந்து பழமானது போல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து பருவமடைந்த வேளையிலே அவள் பெரிய பெண்ணாகி ஆதி பெண்ணால் மகிழ்ச்சியில் தனியாக ஓடி ஆடி வருதல். அந்தன சிறுவனின் வேண்டுகோளுக்கிணங்க யாகத்திற்கு தேவையான 100 கத்தை விறகு வேண்டி அமைச்சர் பந்தனன் வேமானை நாடி சென்று விறகு கத்தை தேவையை மன்னன் கூறியதாக ஆணையை தெரிவிக்கிறான். அதை ஏற்ற வேமான் மகிழ்ச்சியுடன் விறகு அனுப்பி வைப்பதாக கூறுகிறான். அமைச்சரும் விடைபெறுகிறார். அப்போது ஆற்றங்கரையிலே நீராடிவிட்டு மகிழ்வோடு வந்து அரச மரத்தடியிலே சிவனை வணங்கிய ஆதி பெண்ணாளின் கழுத்தில் வம்ச விருத்தி மரக்கிளையில் கட்டப்பட்டிருந்த மஞ்சள் கொம்பு சுற்றிய மாங்கல்யமாகிய தாலி அவள் கழுத்திலே விழுந்தது. அது கண்டு அவள் அதிர்ந்து போனாள். ஆதி பெண்ணால் துடித்து போனாள். இனி நான் எவ்விடம் வீடு செல்வேன்? யாரிடம் இதை தெரிவிப்பேன்? தாலி என்பது பெண்ணுக்கு வேலி அல்லவா? இன்று எனக்கு தாங்காத துயரத்தை அல்லவா தந்துவிட்டது அந்த தாலி என்று கலங்கி நின்றாள். உலகில் வாழும் பெண்களுக்கு தாலியே பொண்ணுக்கு வேலியாக விளங்குகிறது. தாலி பாக்கியமே உலகில் பெரும் பாக்கியமாக கருதப்படுகிறது. மங்கள குங்கும பெண்டிருக்கு மாசற்ற பெருமை சேர்ப்பது தாலியே. பொன் வேலியே நெற்றி திலகம் நிலைத்திருக்க நிறைமஞ்சள் முகமலர மங்களம் பொங்கும் மங்கையருக்கு மணாளன் இருப்பை காட்டும் மாங்கல்யமே மகேசன் மகேஸ்வரிக்கு சூடிய மங்களகரமான தாலியாகும். அந்த தாலியை ஆதி பெண்ணால் முன்னே மகளே